ஏப்ரல் 19ஆம் தேதி விஜயோட மனைவி சங்கீதா வெளியிட போகும் முக்கிய 2 ஆதாரங்கள். அதில் சிக்கப் போகும் அந்த 2 நபர்களும் விஜயினுடைய எதிர்காலம் அடுத்து என்னவாக மாறப்போகும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது ரஜினிகாந்தோட பாட்டுல ஒரு வரிகள் வந்து வரும் லிங்கா படத்துல, சுட்டாலும் சங்கி நிறம் மாறாது, கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி விஜய் மீது விஜயினுடைய மனைவி சங்கீதா ஏகப்பட்ட புகார்கள் அலிகேஷன் வந்து வச்சாலும் அது எதுக்குமே விஜய் இப்போ வரைக்கும் ஆன்சர் வந்து பண்ண கிடையாது. அதோட மட்டும் வந்து இல்ல, அவரை பத்தின வரக்கூடிய விமர்சனங்கள் எதுக்குமே அவர் வந்து ரியாக்ட் பண்ண கிடையாது. விஜய் வந்து மேடைகளில் பேசும்போதே சொல்லுவார், உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் வருது, உங்களை பற்றின விமர்சனங்கள் வருது, உங்களை பற்றி பலரும் தப்பாக சொல்கிறாங்க, எது நடந்தாலுமே அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடுங்க. நீங்கள் நின்று அதுக்கு எப்போ ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ அது வந்து என்னவாயிடும்னா உண்மையாக வந்து மாறிடும். ஸோ இல்லாத ஒரு வதந்தியை உண்மையாக ஆக்கணுங்கிறதுக்காகத்தான் உங்கள் வாயிலிருந்து ஏதாச்சும் வந்து வருமா அப்படின்னு எல்லாரும் வந்து எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த அவர் ஓப்பனாகவே வந்து சொல்லியிருந்தார். இப்ப ஒரு தகவல் வந்திருக்கு. அந்த தகவல் பிரகாரம் வரக்கூடிய ஏப்ரல் 20ஆம் தேதி செங்கல்பட்டு கோர்ட்ல விஜய்க்கும் விஜயினுடைய மனைவி சங்கீதாவுக்கும் ரொம்ப கான்பிடென்ஷியலான முறையில விசாரணை வந்து நடக்க போகுது. ஆனா இந்த விசாரணைக்கு முதல்ல விஜய் வந்து ஆஜர் ஆவாரா மாட்டாரா, இல்ல வீடியோ கான்பரன்ஸ் மூலியமா அட்டன் பண்ணுவாரா அப்படிங்கிறது ஒரு விதமான கேள்விக்குறிதான். என்ன காரணம் அப்படின்னா, ஏப்ரல் 23ஆம் தேதி எலெக்ஷன் நடக்க போகுதுங்கிறதுனால அதனுடைய பரப்புரையில பிரச்சாரத்துல பயங்கர பிஸியா வந்து இருக்கிறதுனால ஒருவேளை தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் சூழல் வந்து உருவாகலாம். ஆனா விஜய் இதை வந்து தள்ளி போக விட மாட்டாரு அப்படின்னும், அதே சமயத்துல வந்து 20ஆம் தேதி நடக்க போறதுக்கு முன்னாடியே 19ஆம் தேதி விஜய்க்கு எதிரான 2-3 ஆதாரங்களை விஜயினுடைய மனைவி சங்கீதா வந்து வெளியிட போவதாகவும் பத்திரிகையாளரை சந்திக்க போறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. ஆனா அப்படி மட்டும் ஒண்ணு வந்து நடந்துச்சு அப்படின்னா விஜயினுடைய மனைவின்னு வந்து பார்க்காம எல்லாரும் வந்து கண்டிப்பா திட்டத்தான் வந்து ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் எல்லாரும் பொறுமையா வந்திருக்கிறது விஜயினுடைய முகத்துக்காக, அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் எல்லாரும் வந்து எந்த ஒரு விஷயமும் வந்து பண்ணாம அமைதியா இருக்காங்க. ஆனா விஜயின் மீது அவதூறு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல வந்து போகும்போது கண்டிப்பா ரசிகர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க. ஏன்னா விஜய்க்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் இந்த ரமணா படத்துல வர மாதிரி, யாரு சார் அவர் எனக்கே பார்க்கணும் போல வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க மொத்தமா எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்க போனாலும் கிட்டத்தட்ட ஏதோ திருச்செந்தூர் முருகன் கோவில்ல கூட்டங்கள் வந்து பார்த்தோன்னா அலைகடல், கூடியிருக்கக்கூடிய கூட்டம் வந்து அலைகடலா அப்படின்னு வந்து சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி வந்து கடல் மாதிரி தான் வந்திருக்கு. மற்ற கட்சிகள் எல்லாமே பிரியாணியும் காசும் கொடுத்து வந்து பார்த்தோன்னா கூட்டக்கூடிய கூட்டம். ஆனா விஜய்க்கு வந்து இது முதல்ல தானா சேர்ந்த வந்து ஒரு கூட்டமா வந்து மாறி இருக்கு. தொடர்ந்து அடி மேல அடி, கடைசியா இருக்கக்கூடிய ஜனநாயகன் ரிலீஸ் வரைக்கும். அதுல விஜயினுடைய மனைவி வந்து சங்கீதா என்ன ஆதாரங்கள் வெளியிட போவதா, அதாவது அவங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல ஒரு மனுவில் வந்து சொல்லியிருந்தாங்க, ஒரு நடிகையோட விஜய்க்கு அத்துமீறிய தொடர்பு இருக்கு, அதை நிறுத்த சொன்னா அவர் வந்து நிறுத்தல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு இந்தியன் லா பிரகாரம் வந்து என்ன சொல்லுதுன்னா, கல்யாணம் முடிஞ்சாலும் சரி, கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி சரி, தான் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தவங்க கூட ஒரு ஆண் ஒரு மேஜரா வந்து இருக்கிறவங்க இல்ல மேஜரா வந்து இருக்கக்கூடிய லேடி அவங்க ஒன்னா இருக்கிறதுல எந்த விதமான தப்புமே வந்து பார்த்தோன்னா வந்து கிடையாது. திருமணமே வந்து முடிஞ்சிருந்தா கூட அவங்க முழு சம்மதத்தோட இன்னொருத்தவங்க கூட இருக்கிற பட்சத்துல அது வந்து தப்புன்னு வந்து கருதப்படாதுன்னு நிறைய சட்ட திட்டங்கள்லாம் வந்து இன்னைக்கு வந்து மாத்தி அமைக்கப்படுதுங்க, மாத்தி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில விஜய் மேல வந்து இருக்கக்கூடிய ஒரே அலிகேஷன் குற்றச்சாட்டா இது மட்டும்தான் வந்து பார்த்தோன்னா வந்து சொல்லப்படுது. அநேகமாக விஜய் த்ரிஷா கூட வந்து நெருக்கமா இருந்த வீடியோக்களும், அதே மாதிரி விஜய்க்கும் கீர்த்தி சுரேஷ்க்கும் வந்து ரிலேஷன்ஷிப் வந்திருக்கு, அவங்க 2 பேரும் வந்து நெருக்கமா இருந்திருக்காங்க அப்படிங்கிறது மாதிரியான சில வீடியோக்கள் இருக்கிறதாவும், அது 2யும் சங்கீதா வந்து வெளியிட போறதாவும் தகவல் வெளியா இருக்கு. ஆனா இன்னொரு தரப்புல சொல்லப்படும் போது, நீங்க என்ன வீடியோ கூட வந்து வெளியிட்டுக்கங்க, எங்க தளபதிக நீங்க பிட்டு படம் கூட வந்து வெளியிட்டாலும் அதை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை. ஆனா எங்களுடைய ஓட்டு எங்க தளபதிக்கு தான், அந்த மனுஷனை நாங்க யாருக்காகவும் எந்த சூழ்நிலையிலையும் விட்டு கொடுக்க மாட்டோம். நீங்க ஏப்ரல் 19 நாளைக்கே கூட ஆதாரத்தை வந்து வெளியிடுங்க. ஆனா நாங்க ஒரு விஷயத்துல ரொம்ப வந்து தெளிவா இருக்கோம். ஏற்கனவே கேப்டன் விஜயகாந்த்ங்கிற ஒரு மனுஷனை இப்படித்தான் வந்து குடியாரன் அப்படின்னு வந்து சொல்லி ஓரங்கட்டி அவரை வந்து ஒண்ணுமே இல்லாம இன்னைக்கு வந்து ஆக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் அவர் இறந்தப்ப ஒரு நல்ல மனுஷனை வந்து கொன்னு புதைச்சிட்டோமே அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்ணீங்க. ஆனா இன்னைக்கு உயிரோட ஒரு மனுஷன் இருக்கான். இப்ப இவருக்கு நீங்க வந்து பொம்பளை பொறுக்கி, பெண்களை மதிக்காதவன் அப்படி இப்படின்னு நீங்க என்ன பட்டங்கள் வந்து சூடி அவர் மேல வந்து பழி போட்டாலும் அது எதுக்குமே அவர் வந்து ரியாக்ட் பண்ண மாட்டாரு, அதுக்கு பதில் சொல்ல மாட்டாரு. அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு வந்து போய்கிட்டு இருப்பாரு.
ஏன்னா சூரியனை பார்த்து நாய் வந்து குறைச்சாலும் நாய்க்கு தான் வந்து கேடு. இங்க டிஎம்கே வந்து சூரியன் கிடையாது, உண்மையான சூரியன் எங்க தளபதி தான். எங்க தளபதியை பார்த்து 1000 நாய்கள் வந்து குறைச்சாலும் அது எல்லாத்துக்கும் அவர் ரியாக்ட் பண்ண அவசியமே வந்து பார்த்தோன்னா வந்து இல்ல. ஏன்னா எல்லாரும் வந்து கட்சியில போஸ்டிங் பங்கு கொடுக்காட்டினா அடுத்த செகண்டே வந்து இன்னொரு கட்சிக்கு தாவிடுவாங்க. கடிக்க வர நாய்க்கு எலும்பு துண்டு வந்து போடுறது மாதிரி மற்ற கட்சிகள் வந்து பயன்படுத்துறாங்க. யார் யார் எப்படின்னு எங்க தளபதி வந்து பார்த்ததுனால மட்டும்தான் அவங்கள வைக்க வேண்டிய இடத்துல வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலையும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காம கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.